ஓகே. பொது தகவல் தொழில்நுட்பம் பாடம் சம்பந்தமாக நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? So I'm quickly doing some recap and then we can move to the next section, right? So okay. So general information technology, பொது தகவல் தொழில்நுட்பம் உங்களோட ஏ லெவல் நீங்க படிச்சுட்டு இருக்கக்குள்ள எழுத எக்ஸாம், ரைட்? ஸோ ஐடிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க போனாலும் உங்களுக்கு முக்கியமான ஒரு பாடம். ஐடி இல்லாம எந்த ஒரு சப்ஜெக்டுமே இருக்க மாட்டாங்க இப்போ பல்கலைக்கழகத்தோட உயர்தரத்தின் பின்னர், ரைட்? ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் மீன் வாட் யூ மீன் பை கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கம்ப்யூட்டர் இஸ் an electronic device, right? So operating under the control of instruction, storing data in its own memory unit. It's getting the input through the input devices, processing it and finally producing the output. அப்ப கம்ப்யூட்டருங்கிறது ஒரு இலத்திரனியல் சாதனம். இதனென்றால் உள்ளீடுகள் எடுத்து முறை வழிப்படுத்தல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தி பைனலாக நம்மளுக்கு என்ன வருவிளைவு அவுட்புட்டா தெரியுது. அதே போல இதனுடைய மெமோரியில வந்துட்டு என்ன தரவுகளை சேமிச்சு வச்சு இதான் கம்ப்யூட்டர்னு சொல்லி பார்த்தோம். இப்ப கம்ப்யூட்டருங்கிற என்றால் உள்ளீடு இன்புட் டிவைசஸ் ஊடாக உள்ளீடுகளை செஞ்சு ப்ரோசஸிங் மீன் முறை வழியாக்கம், அது ஒரு சரியாக வழிப்படுத்துற எப்படி செய்யணுங்கிறத. ஸோ அந்த முறை வழியாக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் அவுட்புட் அதை வருவிளைவு சொல்லுவோம், வெளியீடுகள். இதை தாரதுதான் ஒரு கம்ப்யூட்டர், லைக் அ ஹியூமன், ரைட்? ஸோ ஹியூமனை போல நம்ம மனிதன் என்ன செய்யறான், நம்மளோட கண்களால பார்க்கணும், அதே போல காதுகளால பார்த்து உள்ளீடுகள் எடுத்துக்கொள்றாங்க, ரைட்? ஸோ அதே போல நம்மட பிரைன்ல நம்மள அறியாமலே ஒரு ப்ரோசஸிங் நடக்குது. நம்மட பிரைன் என்ன இது ப்ரோசஸிங் முறை வழிப்படுத்தல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் நாம் என்ன செய்யறோம், வாயில கதைக்கும். இப்போ 2 சக 2 4 சொல்றோம், 2 தர 5 10 சொல்றோம், ரைட்? ஸோ அதை வாயால சொல்றோம், அப்படி எழுதி காட்டும். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் டிவைஸ். ஸோ அதே போல அடுத்த விஷயம் பார்த்தோம் என்றால் தரவு டேட்டா அண்டன்னு சொன்னால் முறை வழிப்படுத்தல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்படாது, ரைட்? ஸோ முறை வழிப்படுத்தல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டா அதை தகவல் சொல்லுவோம். உட்படுத்தப்படுறதுக்கு முதல் உள்ள முறை வழியாக்கத்திற்கு உட்படுத்தப்படாத விஷயம்தான் வந்துட்டு என்ன, தரவு, ரைட்? ஸோ தரவுக்கு உதாரணங்கள் நிறைய சொன்னேன் வந்துட்டு, எழுத்தாக இருக்கலாம், எண்ணாக இருக்கலாம், சிம்போல்ஸ் குறியீடுகளாக இருக்கலாம். இதான் வந்துட்டு என்ன தரவு சொல்லி சொன்னேன், ரைட்? ஸோ இதுக்கு உதாரணம் சொன்ன உங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று செய்யறதுக்கு தேவையான ஒரு மூலப்பொருள் தான் தரவு, டேட்டா, ரோ மெட்டீரியல் ஃபார் கம்ப்யூட்டர் ப்ராசஸிங். இஃப் இட் இஸ் ப்ராசஸ் தென் வி ஆர் காலிங் தட் ஒன் as the information. அது வந்துட்டு முறை வழிப்படுத்தல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டா அதை நாம சொல்லுவோம் வந்துட்டு என்னன்னு சொல்லி தகவல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இதான் வந்துட்டு என்ன தரவுக்கான உதாரணங்கள், எழுத்துக்கள், இலக்கங்கள், குறியீடுகள், விசேட குறியீடுகள்,
கற்புல வடிவங்கள், ஒலி, ரைட். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோம்னாம தகவல். தகவல் அப்படின்ற என்னென்றால் இதை சொல்றோம் நாம இங்கிலீஷ்ல இன்ஃபர்மேஷன் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது முறை வழிப்படுத்தல் செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டது. முறை வழிப்படுத்தல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டது தான் வந்துட்டுன்னு தகவல். இந்த தகவலை வச்சு நாம் என்ன செய்யலாம்? தீர்மானம் எடுக்கலாம். சரியானே? இது வந்துட்டு என்ன? பகுப்பாய்வு செய்யப்பட்டது. சரியானே? அதே போல என்ன? சுருக்கப்பட்டது, சமரைஸ் படுத்தப்பட்டது இப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ திஸ் இஸ் த ஐடியா. அடுத்தது பார்த்தோம்னா இப்ப நம்ம கம்ப்யூட்டர் மொத்த முறைமையை, மொத்த சிஸ்டத்தை ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், லைவ்வேர்னு சொல்லி நாம வகைப்படுத்தியோம். ஹார்ட்வேர்ங்கிறது வன்பொருள், சாஃப்ட்வேர்ங்கிறது மென்பொருள், லைவ்வேர் ஹியூமன் வேர்ங்கிறது என்னது? இயக்குறார்கள், ஆப்ரேட் பண்றார்கள், ப்ரோக்ராம் எழுதுறார்கள். ரைட். ஸோ முதலாவது விஷயம் இதுல பார்த்தோம்னாம ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படின்னு என்னென்றால் தமிழ் we are telling that one as the வன்பொருள். அப்ப ஹார்ட்வேர்ங்கிறத தமிழ்ல சொல்லும் நாம என்னன்னு சொல்லி வன்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். ஸோ அதாவது பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் சேஞ்சபிள் ஐட்டம். அதாவது கண்ணால பார்க்கக்கூடியதும் தொட்டுணரக்கூடியதுமான கணனியுடைய பாகங்கள் தான் இந்த உள்ளீட்டு சாதனங்கள். அதுக்குள்ள வருது வன்பொருள். அதுக்குள்ள உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்கள், சேமிப்பகங்கள், முறை வழியாக்கி இதெல்லாம் வரும். அப்ப வன்பொருள் உண்டா நம்ம கண்ணால பார்க்கக்கூடியதும் தொட்டுணரக்கூடியதுமான கணனினுடைய பாகங்கள். பிரதானமாக நாம் எப்படி வகைப்படுத்துறோம்? அதை உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்கள், சேமிப்பு சாதனங்கள், முறை வழியாக்கி என்று சொல்லி பார்த்தோம். அதே போல அடுத்த விஷயம் நாம டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன? உள்ளீட்டு சாதனங்கள். உள்ளீட்டு சாதனங்கள்ங்கிறது என்னென்றால் கம்ப்யூட்டருக்கு நாம என்ன தரவுகளை, உள்ளீடுகளை ஃபீட் பண்றது, சென்ட் பண்றதுக்கு பாவிக்கிறது, அனுப்புறதுக்கு பாவிக்கிற உபகரணங்கள், அப்படி கருவிகள், அப்படி சாதனங்கள் தான் இந்த உள்ளீட்டு சாதனங்கள். அதுக்கு உதாரணம் வந்துட்டு என்ன? சாவிப்பலகை, கீபோர்டு பார்த்தோம், மவுஸ், சுட்டி, அதே போல தொடுதுறை. நான் உங்களுக்கு ஒரு MCQல செக் பண்ற கொஸ்டின் ஒன்று சொன்னேன். உள்ளீடாகவும் வெளியீடாகவும் பாவிக்கப்படக்கூடிய ஒரு சாதனம் உண்டா? அதுக்கு எக்ஸாம்பிள் தொடுதுறை, டச் ஸ்கிரீன் சொல்லி சொல்லுவோம். அதே போல நாம கணனி விளையாட்டுகள்ல ஈடுபடுற ஜாய்ஸ்டிக், இயக்குப்பிடி, இதுவும் ஒரு உள்ளீட்டு சாதனம். ஒலிப்பேனா. அதே போல நம்மட கமரா, இதுல டிஜிட்டல் கமரா, வெப் கமரா இதெல்லாம் வந்துட்டு என்ன? உள்ளீட்டு சாதனங்களாக வரும். அதே போல நம்மட CCTV கேமரா, ஸ்கேனர்ஸ், வருடிகள், பார்கோட் ரீடர். ரைட். ஸோ அதே போல பேங்க் செக்ஷன் பாவிக்கிற நம்ம MICR, ரைட். அதே போல OCR, OMR இதெல்லாம் வந்துட்டு என்ன? உள்ளீட்டு சாதனங்கள். அதே போல ATM. அதே போல அடுத்தது பார்த்தோம் நாம என்ன? வெளியீட்டு சாதனங்கள். வெளியீட்டு சாதனங்கள் அப்படின்றால் என்னென்றால் சோ நாம கம்ப்யூட்டர்ல முறை வழிப்படுத்தல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்படுற விஷயத்தை வெளி உலகுக்கு காட்டணும். அப்ப ப்ராசஸிங் நடக்கிறது கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கு. அதை வெளி உலகுக்கு காட்டுற உபகரணங்கள் தான் வந்துட்டு என்ன? வெளியீட்டு சாதனங்கள். இந்த வெளியீட்டு சாதனங்கள் என்ன? மென்னகல், சாஃப்ட் காப்பின்னு சொல்லுவோம், வன்னகல், ஹார்ட் காப்பின்னு சொல்லுவோம், ஒலி, சவுண்ட். அதாவது மென்னகல்ங்கிறது நம்ம மானிட்டர்ல டிஸ்பிளே பண்ற, ப்ரொஜெக்டர்ல டிஸ்பிளே பண்ற இதுகள் தான் வந்துட்டு மென்னகல். அதாவது பிரிண்ட் அவுட் இல்ல, பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் ஆக இருக்கிறது நாம சொல்ற வன்னகல், ஹார்ட் காப்பின்னு சொல்லுவோம். அதே போல சத்தம் மூலமான ஒலி, சவுண்ட் அவுட்புட்டை தாரது வந்துட்டு என்ன? அந்த அவுட்புட் டிவைசஸ்ல ஸ்பீக்கர். ரைட். ஸோ இதுகள் வரும். ஏற்கனவே நாம டிஸ்கஸ் பண்ணினோம். வெளியீட்டு சாதனங்கள்ல திரைன்னு சொன்னோம், அதுல CRT, அதே போல LCD, LED சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அதே போல அடுத்து பார்த்தோம்னா ப்ரொஜெக்டர். ஒரு பெரிய ஒரு கிளாஸஸ்ல படிப்பிக்கக்குள்ள, லெக்சர் ஹால்கள், விரிவுரை மண்டபங்கள் இதுல படிப்பிக்கக்குள்ள ஒரு பிரசன்டேஷன், ஒரு நிகழ்த்துகை இதுகள் செய்யறதுக்கு நாம பாவிக்கிற ஒரு வெளியீட்டு சாதனம் தான் இந்த ப்ரொஜெக்டர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். அதே போல பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, நம்ம அச்சு பேப்பர் வடிவத்தில் எடுக்கிறது பாவிக்கிறதா பிரிண்டர். இந்த பிரிண்டரை பிரதானமாக ரெண்டு வாய்ப்படுத்தினோம், இம்பேக்ட் பிரிண்டர், நான் இம்பேக்ட் பிரிண்டர். ரைட். ஸோ இம்பேக்ட் பிரிண்டர்ல வந்துட்டு என்ன? ரெண்டு பிரிண்டர் இருந்துச்சு, டாட்மெட்டிக்ஸ் பிரிண்டர், லைன் பிரிண்டர். அதே போல நான் இம்பேக்ட் பிரிண்டர்ல பார்த்தோம்னா லேசர் பிரிண்டர், அதே போல இன்ஜெக்ட் பிரிண்டர், தேர்மல் பிரிண்டர் இப்படின்னு சொல்லி நாம டிஸ்கஸ் பண்ணி. ரைட். ஸோ திஸ் ஆர் த ஐடியா. அடுத்தது பார்த்தோம்னா அவுட்புட் டிவைசஸ்ல வந்துட்டு வரைவின்னு சொல்றோம், புளட்டர். புளட்டருங்கிறது நம்மட பிரிண்டருங்கிறது என்ன? சின்ன சின்ன பேப்பர், ஒரு அளவான இதுகளை தான் பிரிண்ட் அவுட். புளட்டருங்கிறது பெரிய கட் அவுட்ஸ்கள், பெனர்ஸ்கள், பெரிய பெனர்ஸ்கள் நாம வந்துட்டு என்ன அதுகளை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு பாவிக்கிற ஒரு அவுட்புட் டிவைஸ் தான் வந்துட்டு என்ன? புளட்டர்ன்னு சொல்லுவோம், வரைவி தமிழ்ல. அதே போல ஒலிகள், சவுண்ட். இப்ப நான் கதைக்கிறத நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ். ஸோ சவுண்ட் அவுட்புட்டை, ஒலியை வெளியிடும் கருவிகளை
ஒலிபெருக்கிகளாக காட்டலாம் பொதுவாக அல்லது தனிப்பட்ட விதத்தில் ஒலி வெளியிடத்தக்கதாக ஒலிக்கும் கருவிகள் உள்ளன. அப்ப அந்த இதான் வந்துட்டு என்ன நம்மளோட ஒரு சவுண்ட் அவுட்புட் என்ற தாரது தான் இந்த ஸ்பீக்கர், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த அவுட்புட் டிவைசஸ். அப்ப வெளியீட்டு சாதனங்களுக்கு உதாரணங்கள் சொல்லுங்க பார்ப்போம், என்னென்ன விளங்கிருக்கீங்கன்னு சொல்லி பார்ப்போம். பட் ஆர் த அவுட்புட் டிவைசஸ் ஆர் தேர்? கேன் யூ டெல் மீ த few example? Short Output copy, hard copy, sound, monitor, விளங்கல, திருப்பி சொல்லுங்க. speaker, monitor, Yes, speaker, monitor, plotter, plotter. thermal printer, Yes. thermal printer. So under the printer, thermal printer, right? So அப்ப வந்துட்டு என்ன அவுட்புட் டிவைசஸ் ஆக வந்துட்டு என்னலாம் நீங்க உங்களுக்கு முன்னுக்குரிய ஸ்கிரீன் மானிட்டர். அதே போல மானிட்டரா 3 வகை இருக்கு, எல்சிடி, சிஆர்டி, எல்சிடி. அதே போல என்ன வந்துட்டு என்ன ஸ்பீக்கர், பிரிண்டர், ப்ளோட்டர், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த அவுட்புட் டிவைசஸ், வெளியீட்டு சாதனங்கள் அப்படி சொல்றோம். ஸோ இப்போ நாம கணனி வன்பொருள் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படின்னு என்னென்றால் நம்ம கண்ணால பார்க்கக்கூடியதும் தொட்டுணரக்கூடியதுமான கணனியினுடைய பாகங்கள் என்று சொல்லி டிஸ்கஸ் பண்ணினோம், அப்படித்தானே? அந்த கணனியினுடைய பாகங்கள் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்ல ஹார்ட்வேருக்குள்ள வர டிவைசஸ்கள் நாம டிஸ்கஸ் பண்ணின உள்ளீட்டு சாதனங்கள், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நாம இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல வெளியீட்டு சாதனங்கள் தான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அவுட்புட் டிவைசஸ் சொல்லுவோம். ரைட், அடுத்த விஷயம் பார்க்க போறோம் என்னென்றால் அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், ரைட்? ஸோ ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் வன்பொருள்ல உள்ளறிகிற விஷயத்துல அடுத்த விஷயம் என்னென்றால் சிபியு என்று சொல்லுவோம். சிபியு ஃபுல் மீனிங் என்ன, நம்ம என்னப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? Central processing unit. எஸ், வெரி குட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்று சொல்லுவோம். தமிழ்ல சொல்லுவோம் மைய முறைவழியாக்க அலகு என்று சொல்லுவோம். அதாவது கம்ப்யூட்டர்ல கணனில நாம உள்ளீடுகளை செய்யக்குள்ள அது முறைவழிப்படுத்தல் செயற்பாட்டுக்காக நாம பாவிக்கிற ஒரு உபகரணம் என்றால் அதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியு என்று சொல்லுவோம், ரைட்? ஸோ சிபியுங்கிறது கம்ப்யூட்டர் பிரைன். பிரைன் என்ன? மூளை. இப்ப ஹியூமனுக்கு மூளை இருக்கிறாப்புல கம்ப்யூட்டர் மூளை எதுன்னு சொல்லி கேட்டா எது வந்துட்டு? CPU. Yes, very good. CPU, Central Processing Unit, the brain of the computer, or else you can say the heart of the computer system. அப்ப நம்முடைய இதயம் இல்லாம நாம மனுஷன் உயிர் வாழலாமா? வாழ இயலாது. அதே போலதான் கம்ப்யூட்டர் சிபியு இல்லாம மூளை இல்லாம அந்த கம்ப்யூட்டர் இயலாது, ஃபங்க்ஷன் பண்ண இயலாது, ரைட்? ஸோ கம்ப்யூட்டர் இதயம், அதே போல கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல இதயம், கம்ப்யூட்டர் மூளை என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம்? இந்த சிபியுவை சொல்றோம், ரைட்? ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், தமிழ்ல மைய முறைவழியாக்க அலகு. அப்ப இது வந்துட்டு என்ன, இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல போற இன்புட் பண்றதெல்லாம் போய் ப்ராசஸிங் பண்ணும். இந்த சிபியு எடுத்தோம்னா அதுக்குள்ள என்ன வந்துட்டு என்ன நிறைய பகுதிகள் இருக்கு. ஏஎல்யூன்னு சொல்லுவோம், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். சியூன்னு சொல்லுவோம், கண்ட்ரோல் யூனிட். ரெஜிஸ்டர்ன்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இதுகள் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆக இருக்கு. கணனி தொகுதியின் அடிப்படை அம்சம் மைய முறைவழியாக்க அலகாகும். கணனியின் மூளையாக அழைக்கப்படும் மைய முறைவழியாக்க அலகு கட்டளைகளுக்கு ஏற்ப தொழிற்படும். அதே வேளை இது பணிச்செயல் முறையும் ஆப்பரேட்டிங் பிரயோகம் என்பவர்களையும் முகாமை செய்கிறது. இந்த சிபியு தான், மைய முறைவழியாக்க அலகுதான் வந்துட்டு என்ன செய்து வந்துட்டு கம்ப்யூட்டர்ற முறைமைங்கிறது வந்துட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வந்துட்டு அதே போல அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையும் மேனேஜ் பண்றாள் ஆறுன்னு சொல்லி பார்த்தோம்டா, முகாமை செய்யறாள் ஆறுன்னு சொல்லி சொன்னோம்டா நம்மட சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மைய முறைவழியாக்க அலகு. விளங்கிட்டா உங்களுக்கு இது? இப்ப have you understood or not? Do I need to explain it again? Understand, sir. Right, okay, இதை எழுதி கொள்ளுங்க. இப்ப கணனிட வன்பொருள்ல முதலாவது பார்த்தோம் நாம உள்ளீட்டு சாதனங்கள், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இன்புட் டிவைசஸ். அடுத்தது பார்த்தோம் வெளியீட்டு சாதனங்கள், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அவுட்புட் டிவைசஸ். மூணாவது கணனி வன்பொருளுக்குள்ள இருக்கிறது பார்க்கிறது என்றால் மைய முறைவழியாக்க அலகு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ரைட்? ஓகே, இதை எழுதி கொள்ளுங்களா?
Right. Have you written this one? எழுதிட்டீங்களா அது? உங்களுடைய ஸ்கூல்ல உள்ள மத்தாக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணினீங்களா நீங்க குரூப் லிங்க்? Yes, okay. Now, can you hear me or not? Tell me first of all, can you hear me or not? நான் கதைக்கிற விளங்குதா உங்களுக்கு? Yes, sir. Right, okay. இது எழுதிட்டீங்களா அப்ப? Right, உங்களோட Oh, sir. இந்த குரூப் லிங்க நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல உள்ள மத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு ஷேர் பண்ணினீங்களா? இது கடைசி Oh, டைம் sir. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்களா? கடைசி டைம்ல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க எக்ஸாம் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப இருந்து அட்டென்ட் பண்ணா லேசி. நான் உங்களுக்கு எல்லாருமே பாஸ் பண்ணணும், இல்ல பெருப்போர் எடுக்கணும்ன்ற நோக்கத்துல செஞ்சுட்டு இருக்கேன் நான். சரியானே? இதுக்கு வந்து மெனக்கட்டு டைம் ஒன்று எடுத்து எல்லாருமே ஐடிங்கிறது எங்க போனாலும் உங்களுக்கு வரும். ஒரு ஐடி சம்பந்தப்பட்ட கோர்ஸ் செய்ய போனாலும் ஏற்கனவே ஓ லெவல்ல ஏ லெவல்ல ஐசிடி எடுத்துருந்தா உங்களுக்கு ப்ரீஃபரன்ஸ் முன்னுரிமைகள் வரும். ஐடி சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிறார்கள். ஓ லெவல்லாம் நீங்க எழுதலாம். இப்ப இந்த சப்ஜெக்ட்ல படிச்சு போட்டு நாலேஜ் எடுத்து போட்டு, ரைட்? இதெல்லாம் இல்லை, ரைட்? ஓகே. ஸோ நவ் வி ஆர் டிஸ்கசிங் இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். இப்ப நாம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கணனி வன்பொருள்னு சொல்லுவோம். கணனி வன்பொருள் அப்படின்னு என்னென்றால் நாம கண்ணால பார்க்கக்கூடியதும் தொட்டுணரக்கூடியதுமான கணனியினுடைய பாகங்கள். அதுக்குள்ள நாம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணினோம். உள்ளீட்டு சாதனங்கள் பார்த்தோம், வெளியீட்டு சாதனங்கள் பார்த்தோம். இப்ப நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற வந்துட்டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியு. ஷோர்ட்டா சொல்றோம் சிபியு. தமிழ்ல செல்லுவோம் மைய முறை வழியாக்க அலகு. கம்ப்யூட்டர் மூளை, கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்லுவோம். அதை வந்துட்டு என்ன முறைமை பணிச்செயல் முறைமை. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தமிழ்ல சொல்ற பணிச்செயல் முறைமை. இந்த பணிச்செயல் முறைமையையும் அதே போல அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பிரயோகம் என்பவருடையும் முகாமைத்துவம் செய்கிறாள் ஆரண்டு கேட்டா இந்த கணனி மைய முறை வழியாக்க அலகு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சரியான? இப்ப இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் எடுத்தோம்டா அது வந்துட்டு என்ன பிரைன், அப்படி கம்ப்யூட்டர் ஹார்ட், இதயம் சொல்லி சொல்றோம், ரைட்? ஸோ இப்ப நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு என்ன கம்ப்யூட்டர் வன்பொருள்ல உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மைய முறை வழியாக்க அலகு. இதுவரைக்கும் உங்களுக்கு கிளியரா? அப்ப கிளியர் இல்லையா? Yes, sir. Clear. What about others? Do I need to explain it again? திருப்பி explain பண்ணணுமா நான்? Yeah, everybody Yes. have to speak. Yes. ஓகே. அடுத்தது பார்த்தோம்னால் இப்ப நாம ஏற்கனவே உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், அதே போல மைய முறை வழியாக்க அலகு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பார்த்தோம். அடுத்தது வன்பொருள் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் டிவைசஸ். சரியானே? கணனிர நினைவகங்கள். நினைவகங்களுக்குள்ள கம்ப்யூட்டர் நினைவகத்தை பிரதானமாக நாம வகைப்படுத்துறோம் பிரைமரி மெமோரி, செகண்டரி மெமோரி. பிரைமரி மெமோரின் தான் தமிழ்ல செல்லுவோம் முதல் நினைவகம், அப்படி முதன்மை நினைவகம், மெயின் மெமோரி. அடுத்த கேட்டகரிஸ் பார்த்தோம் என்றால் செகண்டரி மெமோரி, துணை நினைவகம் சொல்லுவோம். செகண்டரி மெமோரி ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். அதாவது முதல் நினைவகம் அப்படின்றால் இது என்னென்றால் இப்ப கம்ப்யூட்டர்ல கரண்ட்லி ரன் ஆகிற ப்ரோக்ராம் முதல் நினைவகத்துல இருக்கு. தற்போக்கு பெருவழி நினைவகம் ரெம் சொல்லுவோம். அதே போல வாசிப்பு மட்டும் நினைவகம் ரீட் ஒன்லி மெமோரி சொல்லுவோம். அதே போல கேஸ் மெமோரி என்று சொல்லி 3 இருக்கு. பிரைமரி மெமோரி அப்படி மெயின் மெமோரி எடுத்தோம் என்றால் அதை 3ஆக நாம டிவைட் பண்றோம். தற்போக்கு பெருவழி நினைவகம், வாசிப்பு மட்டும் நினைவகம், பதுக்கு நினைவகம் சொல்றோம். துணை நினைவகம் அடுத்த 2வது. விளங்கிட்ட உங்க நினைவகத்தை எப்படி நாம டிவைட் பண்றோம் பிரதானமாக? எஸ், நினைவகம் 2 வகைப்படும். என்னென்ன வகை? பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரி 3 வகைப்படும்.
random access memory, read only memory, cache memory. Right, okay, very good, okay, right. So அப்ப கம்ப்யூட்டர் நினைவகம் என்றால் இப்ப நாம கம்ப்யூட்டர்ல ஒரு செயற்பாடு நடக்கக்குள்ள வந்துட்டுன்னு கொண்டு இப்ப கரண்ட்லி இப்ப யூஸ் பண்றதுக்கு அப்படி இன் ஃபியூச்சர் எதிர்காலத்தை யூஸ் பண்றதுக்கு அப்படி நாம என்ன செய்யணும் நினைப்பு வச்சிருக்கணும். உதாரணமாக நீங்க உங்களுக்கு போன வீக்ல என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? அப்படி நீங்க சரியாக நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கு. ரைட். ஸோ அதே போல நேற்று இன்றைக்கு காலையில் சாப்பிட்டேன்னு விட நினைவிருக்கு. மேல் இப்ப முதன்மை நினைவகம் அதாவது தற்போக்கு பெருவழி நினைவகம் ரெண்டம் எக்ஸஸ் மெமரி ரெம்ண்டா என்னென்றால் இது வந்துட்டு என்னென்னா கரண்ட்லி ரன் ஆகுற இப்போ கம்ப்யூட்டர்ல நான் ஓன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட். ரைட். ஸோ இது வந்துட்டு என்ன இப்போ கரண்ட்லி இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. எங்க சேமிக்கப்பட்டிருக்கின்றால் இப்ப தற்காலிகமாக ரெம்மில் இருக்கு. ரெம்ண்டா தற்போக்கு பெருவழி நினைவகம். அதாவது இதுல ஃபீச்சர்ஸ் என்னென்றால் கரண்ட் இருந்தாத்தான் இதுக்கு வந்துட்டு என்ன ஞாபகம் இருக்கும். கரண்ட் இருந்தாத்தான் இதுல இருக்கிற தகவல்கள் எல்லாம் இருக்கும். கரண்ட் போனா எல்லா தகவல்களுமே இதுல இருந்து அழிஞ்சிருக்கும். சரியானே? அதால இந்த மெமோரிக்கு இந்த ரெண்டம் எக்ஸஸ் மெமரி தற்போக்கு பெருவழி நினைவகத்துக்கு நாம சொல்ற ஒரு ஸ்பெசிபிக்கான ஃபீச்சர்ஸ் உங்களோட எம்சிக்யூல டெஸ்ட் பண்ணலாம். சரியானே? தற்போக்கு பெருவழி நினைவகத்தினுடைய விசேட பண்பு என்றால் வொலட்டைல் மெமரின்னு சொல்லுவோம். வொலட்டைல் மெமரி அப்படின்னு என்னென்றால் வொலட்டைல் தமிழ்ல சொல்லுவோம் அழிதகு நினைவகம் அப்படின்னு என்னென்றால் அதுல இருக்கிற நம்ம தேக்கி வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் தரவு எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பவர் இருந்தாத்தான் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பவர் இல்லாம போனா இல்லாம அழிஞ்சிடும். விளங்குதானே? கரண்ட் இருந்தா அதாவது கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா இந்த ரெம்மில தற்போக்கு பெருவழி நினைவகத்தில் இருக்கிற எல்லா விஷயமுமே அழிஞ்சிடும். சரிதானே? அப்ப நிரந்தரமாக சேமிச்சு வச்சோம்னா அதுக்கு பாவிக்கிற ஒரு நினைவகம் தான் துணை நினைவகம். விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்கிட்டா விளங்கலையா? எஸ் விளங்கப்படுத்திடுமா? ஓகே. இப்ப நீங்க முதலாவது பார்த்தோம்னா நினைவகத்தை எப்படி நாம வகைப்படுத்துறோம்? ரெண்டு வகைப்படுத்துறோம். முதலாவது என்ன வகை? பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. வெரி குட். ஓகே. இப்ப முதல் நினைவகம் அப்படில்லாட்டி முதன்மை நினைவகத்தை எப்படி நாம வகைப்படுத்துறோம்? தற்போதைய நினைவகம், வாசிப்பு மற்றும் நினைவகம், பதுக்கு நினைவகம். ரைட். ஓகே, வெரி குட். அதே போல இப்ப இதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த டயக்ராம மட்டும் எழுதி கொள்ளுங்களா, அது பிறகு ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டயக்ராம மட்டும் கணனி நினைவகங்கள்ங்கிறத பிறகு முதல் நினைவகம், துணை நினைவகம், அது பிறகு துணை நினைவகத்தை முதல் நினைவகத்தை 3 வகைப்படுத்துறோம்ங்கிறத விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. அந்த 3 அந்த டயக்ராம் எழுதி கொள்ளுங்க. இப்போ ஒன்றா சொல்றேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. Right. Okay. எழுதுறீங்களா அது? Have you written this one? Yes sir. Right. எல்லாருக்கும் விளங்கிட்டா? Have you all understood? எல்லாருக்கும் விளங்கிட்டா விளங்கலையா? கன்ஃபார்ம் பண்ணுங்க பாப்போம் எல்லாரும். chat window ஊடாக சொல்லுங்க இல்லாட்டி. Right. இப்ப இந்த நினைவகம்ங்கிறது வந்துட்டு என்ன தகவல்களை தரவுகளை டேட்டாவை அப்படி இன்ஃபர்மேஷனை நாம தற்காலிகமாகவோ அப்படி நிரந்தரமாகவோ டெம்பரரிலி or else permanently we can store it. அப்ப நம்ம தகவல்களை
தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ சேமிச்சு வைக்கிறதுக்காக வேண்டி பாவிக்கிற உபகரணங்கள் அப்படி சாதனங்கள் அப்படி கருவிகள் தான் இந்த நினைவகம். ரைட். ஸோ அதுல முதலாவது பார்க்க நாம முதல் நினைவகம். முதல் நினைவகம் அப்படி பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்லுவோம் தமிழ்ல முதல் நினைவகம். இப்ப கம்ப்யூட்டர்ல நாம உள்ளீடுகள் செய்கிறது, அதே போல நாம ஏற்கனவே ப்ராசஸிங் செய்யறதெல்லாம் வந்துட்டு தற்காலிகமா இருக்கிற ஒரு இடம் என்றால் முதல் நினைவகம். கணனி தொகுதிக்கு உள்ளிடப்படும் தரவுகள் மைய முறை வழியாக்க அலகினால் தயார் செய்யப்படுவதற்கு முன்னரும் தயார் செய்யப்பட்ட பின்னரும் முதல் நினைவகத்தில் அல்லது முதன்மை நினைவகத்தில் வைத்திருக்கப்படுகின்றன. அப்ப கம்ப்யூட்டர்ல நீங்க உள்ளீடு செய்கிற ஒரு தரவு கம்ப்யூட்டர்ல சிபியூட சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல முறை வழியாக்கத்திற்கு உட்படுத்தப்படும். முறை வழியாக்கத்திற்கு உட்படுத்தப்படுறதுக்கு முதலும் பிறகும் தற்காலிகமாயிருக்கிற ஒரு இடம்தான் இந்த முதல் நினைவகம். தானே? இந்த முதல் நினைவகத்தை நாம் எப்படி டிவைட் பண்றோம்? மூணாக ஏற்கனவே எப்படி டிவைட் பண்றோம்? தற்போக்கு பெருவழி நினைவகம், ரெண்டம் எக்ஸஸ் மெமரி, ஷோர்ட்டா ரெம் என்று சொல்றோம். அதே போல ரீட் ஒன்லி மெமரி, ரொம் என்று சொல்றோம். பதுக்கு நினைவகம், கேஸ் மெமரின்னு சொல்றோம். இப்ப இதுல முதல் நினைவகத்துல 3 வகைகள்ல முதலாவது பார்த்தோம் என்றால் தற்போக்கு பெருவழி நினைவகம், இங்கிலீஷ்ல ரெண்டம் எக்ஸஸ் மெமரி, ஷோர்ட்டா ரெம் என்று சொல்லுவோம். அதாவது கம்ப்யூட்டர்ல நீங்க கம்ப்யூட்டர் ஒன் பண்ணிருக்கக்குள்ள, இப்ப நான் கம்ப்யூட்டர் நான் பாவிச்சுட்டு இருக்கேன். இது ஒரிஜினல் பிளேஸ் வந்துட்டு என்ன, துணை நினைவகம், ஹார்ட் டிஸ்க்லாம் நிரந்தரமாக சேமிக்கப்பட்டிருக்கு. ஒன் பண்ணக்குள்ள தற்காலிகமாக இருக்கிற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் நம்மிட தற்போக்கு பெருவழி நினைவகம். இப்ப நான் இந்த உங்களுக்கு ஸ்கிரீன் நீங்க பார்த்துட்டீங்கன்னு, இது ஒன் பண்ணிருக்கிறது எங்க இருக்கின்றால் இந்த தற்போக்கு பெருவழி நினைவகம். இப்ப கரண்ட் போனா சுவிட்ச் ஆஃப் பண்ண கரண்ட் இதுல இருக்கிற எல்லாம் அழிஞ்சிடும். நிரந்தரமா இருக்கிறது துணை நினைவகத்தில் இருக்கு. தற்போக்கு பெருவழி நினைவகத்தை தயார் செய்வதற்கு வழிப்படுத்தும் வரைக்கும் தரவுகள் தற்காலிகமாக வைத்துக் கொள்ளப்படுகிறது. அதில் வைத்துக் கொள்ளப்படும் தரவுகள் கணனி தொழிற்படுதல் நிற்பாட்டப்படும் போது கம்ப்யூட்டர் ஆக்டிவிட்டிஸ் நிற்கக்குள்ள நினைவிலிருந்து அகற்றப்படும். இப்ப கம்ப்யூட்டர் ஓப் ஆயினா இதுல இருக்கிற எல்லாமே இந்த ரெம்மில் இருக்கிற எல்லாம் அழிஞ்சிடும். ரெம்மோட இமேஜ் தான் விளங்குதா? ஆகவே இந்நினைவகம் அழிதகு நினைவகம். அதான நாம் அந்த மெமோரியை சொல்றோம் எப்படின்னு சொல்லி, அழிதகு நினைவகம் இங்கிலீஷ்ல சொல்ற volatile மெமரி. அழிதகுன்ற காரணம் என்ன? காரணம் கரண்ட் இருந்தா அது இருக்கிற எல்லாமே இருக்கு, கரண்ட் போனா எல்லாம் அழிஞ்சிடும். அவ்வாறே தகவல்களை வெளியிடுதல், தேக்கி வைத்தல், மீண்டும் பெறுதல் ஆகியவற்றுக்கு முதல் நினைவகத்தினூடாகவே துணை நினைவகத்துக்கு தரவுகள் வழித்தப்படுது. இப்போ ஃபர்ஸ்டா நம்மளோட ரெண்டம் எக்ஸஸ் மெமரி தற்போக்கு பெருவழி நினைவகத்தில் இருந்துதான் துணை நினைவகத்துக்கு வேணும்னா நாம நிரந்தரமாக நேர சேமிச்சு வைக்கிறோம். விளங்குதானே? அது ஜிபி கணக்குல போகும். 1 GB தொடக்கம் 24 GB வரை எப்படி இப்படி என்ன கூடிட்டு போகும். ரைட். இது இப்ப தொழில்நுட்பத்தில முன்னேற்றத்துல என்ன 1 TB இப்படி வரும். 1 GB 1000 GB TB டெரா வரையும் வரும். சரியானே? ரைட். ஓகே, இது வழங்கிட்டா உங்களுக்கு என்ன விளைஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். ரைட். ஓகே, இது எழுதி கொள்ளுங்கள். அப்ப நோட் இட் டவுன், எழுதி கொள்ளுங்க. எல்லாருக்கும் பிரயோசனம் அடைகிறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு சொல்லுங்க விஷயத்தை. சரியா? நான் அப்ப நான் உங்களுக்கு ஸ்கூல்ல படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மாருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாள், டீச்சர்ஸ் ட்ரைனர். ரைட். ஸோ எல்லா மாணவர்களும் என்ன சிறந்த முறையில பெறணும் பண்றதுக்காக வேண்டி இந்த விரிவுரையை நான் உங்களுக்கு செய்யறேன். ரைட். ஸோ எல்லாருக்கும் சென்றடைய நீங்க இதையும்
Right, okay. எழுதிட்டீங்களா அதை? Have you written this one? Yes, sir. Yes. Yes, sir. Right, okay. அடுத்தது பார்த்தோம் என்றால் இப்ப நாம முதல் நினைவகம் அப்படி முதன்மை நினைவகம் என்று சொல்றோம் தானே. அதுல முதலாவது பார்த்தோம் நாம என்ன, தற்போக்கு பெருவழி நினைவகம் என்று சொன்னோம். தற்போக்கு பெருவழி நினைவகம். ரைட். ஸோ தற்போக்கு பெருவழி நினைவகம் என்றால் அதை இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நாம ரெம் என்று சொல்றோம், ரெண்டம் எக்ஸஸ் மெமரி. அதாவது இதுக்குரிய விசேட ஒரு பண்பு என்னென்றால் அழிதகு நினைவகம் சொல்றோம். அழிதகு நினைவகம் அப்படின்னு என்னென்றால் கரண்ட் வந்துட்டு ஓஃப் ஆயினா அதுல இருக்கிற எல்லா விஷயமும் என்ன செஞ்சிடும், அழிஞ்சிடும். அப்படி நிரந்தரமா சேமிச்சு வைக்கணும்னா நீங்க துணை நினைவகம் ஹார்ட் டிஸ்க் 1 பட்டில சேமிச்சு வைக்கணும். ரைட். ஸோ அடுத்த இந்த முதன்மை நினைவகத்துல இரண்டாவது வகை என்னென்றால் வாசிப்பு மட்டும் நினைவகம். இதை நாம அப்ப இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ரீட் ஒன்லி மெமரி. வாசிப்பு மட்டும், வாசிக்கிற மட்டும் தான் செய்யும். சரியானே? அதை நாம என்ன சொல்ற, ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். இப்ப எல்லாருமே இந்த லிங்க் ஊடாக, சரியான இப்ப இந்த லிங்கை நாம ஸ்டாப் பண்றேன், லிமிட் முடிய போகுது. திருப்பி இதே சூம் லிங்க் ஊடாக எல்லாரும் குயிக்கா ஜாயின் பண்ணுங்களா, என் பண்றேன். ஓகே, விளங்கிட்ட நான் சொல்றது? Yes, sir. ரைட், ஓகே. நான் என் பண்றேன், எல்லாரும் அதே சூம் லிங்க் ஊடாக ஜாயின் பண்ணுங்க. ரைட்.